வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தேன். நிறைய அகாடமிஸ்லேருந்து கொஷின் பேங்க்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம இப்போ உட்காந்து கொஷின் பேங்க்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டோன்னா பயங்கர டைம் எடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10-15 அகாடமிஸ்லேருந்து எந்த அகாடமிஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். நிறைய அகாடமிஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். யூஜிசி நெட்டுக்காக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டிஆர்பிக்கும் சில கொஷின் பேப்பர்ஸ் கிடச்சிச்சு. இது வந்து டிஆர்பியோட கொஷின் பேப்பரில் டிஎன்பிஎஸ்சியில் 2020 2025 கேட்கப்பட்ட பல்லவர்களுடைய டாபிக். ஸோ பல்லவாஸ் ஆகட்டும், சாளுக்கியாஸ் ஆகட்டும், ராஷ்டிரகூடாஸ் ஆகட்டும். ஸோ சாளுக்கியாஸ் ராஷ்டிரகூடாஸ்லாம் டாபிக் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி 2019 வரைக்கும் இருக்குது. அந்த நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் அகாடமியில் வாங்கினது தான். ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா? அதாவது சவுத் இந்தியாவினுடைய வரலாறு ஹிஸ்டரியில் வந்து பல்லவர்களை பற்றி பார்ப்போம். ரிப்பீட்டட் கொஷின்ஸும் பார்க்கலாம். 2020-25 கேட்கப்பட்ட கொஷினும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல் கொஷின், யுவான் ஸ்வாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? இந்த கொஷின் பாருங்கள், 5 விஷயத்தில் எத்தனை டைம் கேட்டிருக்காங்க நோட் பண்ணுவீங்க. யுவான் ஷாங் விசிட்டட் காஞ்சிபுரம் டூரிங் த பீரியட் ஆஃப் ஏ மகேந்திரவர்மா 1 முதலாம் மகேந்திரவர்மன், பி முதலாம் நரசிம்மவர்மன், சி ராஜசிம்மன் 1, டி இரண்டாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி முதலாம் நரசிம்மவர்மா 1. ஸோ யான்ஷாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு யாரோடைய பீரியடில் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஞாபகம் வச்சுக்க தேவையில்லைன்னா நீங்கள் அத்தனை டைம் படிச்சுக்கணும், ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். இன்கேஸ் நம்ம நிறைய பல்லவாஸில் வந்து ரிப்பீட்டடாக சோலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராஜராஜா 1, ராஜராஜா 2, ராஜேந்திர 1 அந்த மாதிரி வருவாங்க. ஸோ வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ நரசிம்மவர்மன்றது என்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்வியும் நான்வெஜ். ஓகேங்களா? ஸோ வந்து யான்ஷாங் வந்து சாங் பாடிக்கிட்டே காஞ்சிபுரத்துக்கு என்வி சாப்பிட்டா வராரு ஃபஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம். ஸோ அதே கொஷின் பாருங்கள் இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னு, த சைனீஸ் பில்கிரிம்ஸ் யான்ஷாங் ஹூ விசிட்டட் காஞ்சி டூரிங் த ரெயின் ஆஃப். அதே கொஷின் தான், சீன பயணின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அவள் தான் சீன பயணி யான்ஷாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நரசிம்மவர்மன் 1 கொடுக்கலன்னு பார்க்காதீங்க. 1 கொடுக்கல அப்படின்னா நரசிம்மவர்மன் 1 தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதே தான், சேம் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், தேர்ட் கொஷின், பல்லவ கோவில் பிளேட்ஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஏ ஸ்வதம்பர ஜெயின் ஆர்டர், பி திகம்பர ஜெயின் ஆர்டர் ஜெயினான்னு கொடுத்துருக்காங்க. சி புத்திஸ்ட் பிரின்சிபல், ஜி ஜினாலஜி ஆஃப் த பல்லவாஸ். ஸோ இங்கே பாருங்கள், தமிழில் பல்லவர்கள் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன அப்படின்னு பார்த்தீங்களா, ஏ ஸ்வதம்பரா சமண வரிசை, பி திகம்பரா சமண வரிசை, சி புத்த கொள்கைகள், டி பல்லவ அரசர்கள் மரபு வரிசை. ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவ கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திகம்பரருடைய சமண வரிசையில் தான் வந்து பல்லவர் கோயில்கள் தகடுகள் வந்துட்டு இதை பற்றி கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் ஆல்ரெடி வந்திருக்கு 2018 தெரியல எனக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஹூ எக்ஸ்டாப்ளிஷ் த இயர்லியஸ்ட் பிரம்மோதயாஸ் இன் தொண்டை மண்டலம். ஆரம்ப கால பிரம்மோதயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தி வருகிறார். ஏ முதலாம் நந்திவர்மன், பி இரண்டாம் நந்திவர்மன், சி மூன்றாம் நந்திவர்மன், டி விஷ்ணுகோபால். இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலாக நந்திவர்மன் நமக்கு தெரியும் நம்ம. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இது மூணுமே சில கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ பாருங்கள், ஹூ எக்ஸ்டாப்ளிஷ் பிரம்மோதயா வந்துட்டு, அதாவது ஆரம்ப காலத்தில் பிரம்மோதயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தா முதலாம் நந்திவர்மன் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக நந்தி வந்து பிரம்மனுக்கு தான் வந்துட்டு வாகனமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சிவனுக்கு ஆச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரம்மன் முதல் நந்திவர்மனுக்கு முதல் நந்தி. ஓகேங்களா? ஸோ சிவனுக்கு தான் நந்தி பெருமான் வந்து வாகனமாக இருந்தாங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஷார்ட்கட்க்கு. ஓகேவா? ஃபிஃப்த் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பல்லவாஸ் ரூலர் அசிம் த டைட்டில் ஆஃப் வாதாபி கொண்டார். இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது கீழ்கண்டவற்றில் பல்லவர் ஆட்சிகளில் யார் வாதாபி கொண்டார் என்ற பட்டத்தை கொண்டவர்? ஏ மகேந்திரவர்மன் 1, சி நரசிம்மவர்மன் 1, பி மகேந்திரவர்மன் 1, டி நரசிம்மவர்மன் 1. இதுக்கு எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கிறீங்க? நாங்கள் நான்வெஜ்னு சொன்னல, இங்கே வடான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே வடை இது வந்து வாதாபி கொண்டாடுது. தமிழ் ஆங்கிலத்தில் படிக்கும்போது வடாபி கொண்டாடில் வாதாபி வடான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்வி சாப்பிடும்போது வரி என்வி மட்டும் கொடுக்காம யான்ஷாங்க்கு வடையும் சேர்த்து கொடுக்குறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 1. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். தமிழில் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்த கேள்வி வந்து 6வது கேள்வி என்னன்னா, சிம்ம விஷ்ணு. இது வந்து பொறுத்துக்க. சிம்ம விஷ்ணு, ஜெயசிம்ஹன், ஆதித்யா சதகர்ணி. ஓகேங்களா? இது வந்து பொறுத்தணும், எந்த அரசர்கள் எந்த டைனாசிட்டியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்ம விஷ்ணுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ தான் இதுக்கு முன்னாடி வந்து சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸில் பொறுத்துக்க மல்டிபிள் சாய்ஸில் பார்த்தோம். ஸோ சிம்ம விஷ்ணு பல்லவர்கள். ஸோ இது ஒன்று தெரிஞ்சாவே போதும், 2. ஓகேங்களா? ஸோ ஜெயசிம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த இதோடு சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாளுக்கியர். ஜெயசிம்மன் வந்து சாளுக்கியர். ஆதித்ய சோழன், ஆதித்த கரிகால சோழன், இவரை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க.
ஸோ சதகரணி அப்படின்னா சாத்தவாகனர்கள், சதகரணி சாத்தவாகனர்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கொஸ்டினும் பாருங்கள், த ஆந்திரா ஆரிஜின் ஆஃப் த பல்லவாஸ் வாஸ் மென்ஷன் பை, அதாவது ஒன்றும் இல்லை, பல்லவர்கள் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி, பி கே.பி. ஜெய்ஷ்வால், சி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார், ஆர் சத்தைநாத்தையார். இது வந்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே நீலகண்ட சாஸ்திரி. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஆந்திராவில் தான் பல்லவர்களுடைய ஆரிஜின் அப்படின்னு சொன்னவர் நீலகண்ட சாஸ்திரி. இந்த கேள்வி வந்து கிட்டத்தட்ட 3-4 டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே, இதோ பாருங்கள், இதே ரிப்பீட்டட் கொஸ்டின். இப்போ தான் வந்து நம்ம 7th கொஸ்டினாக அதை பார்த்தோம். திருப்பி 8th கொஸ்டினாகவும் இந்த கொஸ்டின் தான் பார்க்குறோம். பல்லவர்களின் ஆந்திர தோற்றம் பற்றி டேஷல் கூறப்பட நீலகண்ட சாஸ்திரி. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், தசகுமார சரித்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா தண்டின். ஸோ டிடின்னு ஆகுது. இது ஆக்சுவலாக நமக்கே ஞாபகம் இருக்கும். சும்மா ஒரு இது ஷார்ட்கட்காக சொல்கிற டிடின்னு ஸ்டார்ட் ஆகுது. தசகுமார சரித்தம் என்னும் நூலின் ஆசிரியர் தண்டி. ஃபைன்ஸ் ஆர் மென்ஷன் இந்த காசக்குடி பிளேட்ஸின், அதாவது ஒன்றுமே இல்லை, காசக்குடி செப்பேடுகளுடைய அதாவது ஆதாரங்கள் பற்றி குறிப்புகள் வந்து காணப்பட்டது. ஓகேங்களா. அது வந்து யாரோடைய இது, என்ன மன்னருடைய ஆதாரம் கேட்குறாங்க. ஓகே, நந்திவர்மனுடைய ஆதாரம். ஓகேங்களா. காசக்குடி பிளேட்ஸில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்திவர்மனை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசக்குடி நந்திவர்மன் அப்படின்றது வந்து நந்தி அப்படின்றது கடவுள் தான். ஸோ வந்து நந்தி காதில் சொன்னால் சிவனுக்கு போகும்னு சொல்லுவீங்களா, அவர் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி, நமக்கு சிவனுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணாலும் அவங்ககிட்ட காசு கொடுத்து ஒரு லஞ்சம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன், அவங்ககிட்ட காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, நீ போய் சிவன் கிட்ட சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நந்தி கிட்ட. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவியவர் யார். ஸோ பல்லவாஸ், உங்களுக்கே தெரியும் தொண்டை மண்டலத்தில் அவங்க ராஜ்யம். நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே, ஹவுங்கட்சியை குறிக்கும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர்ஸ் த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். ஏன்னா பல்லவர்கள் தான் வந்து காஞ்சிபுரத்துடைய தலைநகரமாக வச்சுருந்தாங்க. ஹவுங்கட்சினா பல்லவர்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இதே கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பல்லவன் கோவில் பிளேட்ஸ் எக்ஸ்பிளைன் அபவுட், இதே கொஸ்டின் தான் பார்த்தோம். திகம்பர ஜெயின் ஆர்டர்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ பல்லவனுடைய கோவில் பிளேட்ஸ் வந்துட்டு எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் ஜெயினிசமுடைய திகம்பரர்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. பல்லவன் கோயில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன, திகம்பர சமண வரிசை பற்றி கூறுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 14வது கொஸ்டின். One of the among following inscriptions speaks about the village administration of the Pallavas. கீழ்காணுவற்றுள் ஒன்று பல்லவர்களானது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. ஓகேங்களா. ஸோ ஏன் மற்றதில் வரல, ஓகே, ஏன் மற்றதெல்லாம் வரல அப்படின்னு பாருங்கள். மானூர் கல்வெட்டு, கழுகுமலை கல்வெட்டு, ஏர்வாடி கல்வெட்டு, இது எல்லாமே வந்து கிராமத்தை பற்றி வருமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா. ஸோ வந்து கிராமத்தை பற்றி வர கல்வெட்டு வந்து திருச்சிராப்பள்ளி இன்ஸ்கிரிப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் கூட வாசிக்கிறேன். கீழ் வருவனவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும். ஸோ கிராம நிர்வாகத்தை, ஸோ ஏரை பற்றி குறித்து வந்துட்டு அந்த ஏரியிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் குறித்து எர்ணாவரம், எர்வாடி அந்த மாதிரி சொல்லி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் கிராமங்களை பற்றி சொல்கிறது திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு பல்லவர்களுடைய. ஸோ 15வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ எ ட்ரீட்டிஸ் ஆஃப் சவுத் இந்தியன் பெயிண்டிங்ஸ். ஓகேங்களா. எ ட்ரீட்டிஸ் ஆஃப் சவுத் இந்தியன் பெயிண்டிங்ஸ், தென்னிந்திய ஓவியங்கள் பற்றி கட்டுரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஏ தட்சிணா சித்ரா, பி மத்த விலாச பிரகாசனம். ஸோ மத்த விலாச பிரகாசனம் வந்து மகேந்திரவர்மன் 1 எழுதுவார். ஓகேங்களா. ஸோ நந்தி கலம்பகம் வந்து நந்தி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நந்தி கலம்பகம் 3ஆம் நந்திவர்மனுக்காக வந்துட்டு எழுதப்பட்டது நந்தி கலம்பகம். பரதவெண்பா உங்களுக்கே தெரியும், பாரதம் பாடுறதை பற்றி எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து 3மே நம்ம சொல்லிட்டோம். அப்போ எது வந்து ஓவியங்களை பற்றியாக இருக்கும், இது ஓவியமாக இருக்கும், ஒரு கட்டுரையாக இருக்கும் அப்படின்னா தட்சிணா சித்திரம். நீங்கள் வந்து இப்போ எப்படி யோசிச்சு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம கேட்ட ஆன்சரை அவங்க ஆன்சராக கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அந்த ஆன்சரை கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் சமீப காலத்தில் குரூப் 1 சரி, இப்போ லாஸ்ட் 2025 குரூப் 1 சரி, மற்றதெல்லாம் சரி, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆன்சர் வந்து ஃபேவராக இருக்கோ அந்த ஆன்சர் தான் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஈவன் அண்ணா கொஷினில் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸில் அந்த அண்ணா கொஷின் என்னன்னா, அவர் வந்துட்டு சினிமா நடிச்சதுனா ஒரு ஃபேமாலே வந்தாருன்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்ன வந்து கன்வீனியன்ட்டாக ஓகேவாக இருக்கோ அதை நம்ம ஆன்சராக பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுறது நம்ம படித்து இப்போ ஆன்சர் பண்ணுறது. இப்போ லாஸ்ட்டாக அந்த ஏஇ எக்ஸாம் நடந்தது 2025 இன்ஜினியரிங் எக்ஸாம், நான் டெக்னிக்கல். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் அந்த பேப்பர் வந்து இப்போ 17th ஆகஸ்ட் நடந்ததுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சண்டே தான் நடந்தது. அந்த கொஷின் பேப்பர் நான் வந்து பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக முடிஞ்சு உங்களுக்கு போடுறேன். அதாவது கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு மாடரேட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஈஸியாக தாங்க இருந்தது. ஒரு 30 to 35% ஈஸியாக இருந்தது. மற்றதில் ஒரு 70% கிட்ட மாடரேட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்ஜினியரிங் பேப்பர் அவங்க ட்ரிபிளியோ இல்லைனா வந்துட்டு ஆர்கிடெக்சர் ஏதோ ஒன்று எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிவில் எழுதுறாங்கன்னா அவங்க அந்த பேப்பரே ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக 4 வருஷம் படிச்சுன்னா அவங்க வந்து இப்போ உட்காந்து படிக்கணும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர்ஸ் நான் பார்த்தேன். நிறைய கொஷின்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே கொஷின் எடுத்துக்கிறேன்.
ஸோ தென்னிந்திய ஓவியங்கள் பற்றி கட்டுரைனா சித்திரம்னா என்ன? சித்திரம்னா நமக்கு தெரியும், தமிழில் சித்திரம் அப்படின்றது வந்து ஒரு வரைபடம், ஒரு வரையறதுன்னு சொல்லுவோம், ஓவியம். ஸோ இந்த மாதிரி தான் சித்திரம் இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம பார்க்க தேவையில்ல. சித்திரம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வச்சு காவலர்கள் அப்படின்னா ஓகே, அப்போ எப்படி ஒரு காவலர்களுக்கு ஓகே அவங்க வந்துட்டு காவல்காரர்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க நிறைய. ஸோ அந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணாவே ஓரளவுக்கு உங்களால் வந்து படிச்சோன்னா மார்க் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இங்கே சித்ரா, ஓகே, தர்ஷனா சித்ரா அப்படின்றதான் ஓவியங்கள், தென்னிந்திய ஓவியங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கொஸ்டின் நான் தமிழில் சொல்லிடுறேன். விச் இஸ் நாட் இன் த குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம், தமிழ்நாடு. நாட் அப்படின்ற வார்த்தையை பாருங்கள். தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம்பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அர்ஜுனனுடைய தபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அர்ஜுனன் பெனன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அது இடம்பெற்றிருக்கு. 5 ரத்தஸ், 5 ரதம் இடம்பெற்றிருக்கு. ஷோர் டெம்பிள், அதாவது கடற்கரை கோவில், அதுவும் இடம்பெற்றிருக்கு. அப்போ ஆய்மண்டபம்னா ஸோ ஸ்கிப் ஆன்சர்ஸ். இது வந்து எப்படி பண்ணணும்னா ஸ்கிப் எலிமினேட் ஆன்சர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோ. அப்போ ஆய்மண்டபம்னு ஆன்சர். இது மூணு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். மெத்தட் ஆஃப் மெஷரிங் லேண்ட் சச் அஸ் ஏர், அதாவது ஆர்னு கொடுத்துருக்காங்க. இடத்துல ஏர், நிவார்த்தனம் அண்டு பட்டிகை வர் ஃபாலோ டூரிங் விச் கிங்ஸ் பீரியட். ஆனால் இப்போ தான் சொன்ன ஏர் பற்றி நிர்வாகம், அதாவது நீர்வளம் பற்றிலாம் இரிகேஷன்ஸ் பற்றி பல்லவாஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. கரிகாலன் பண்ணியிருப்பார், இவர் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய முன்னோர்கள், ஐ மீன் ஆன்செஸ்டர்னு சொல்லும்போது முன்னாடி வாழ்ந்த டைனசிட்டிஸ் இவங்களாம், ஓகேங்களா? ஸோ பல்லவர்கள். நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தலம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன? அதாவது இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ், ஓகேங்களா? இதே போல் வந்து நீரை வந்து அளக்குவாங்கல்ல, அந்த குளம் இருக்குது, அதுக்குமே இவங்க மெஷர்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோயிங் பிளேட்ஸ் ஆர் நாட் அசோசியேட் வித் சிம்ம விஷ்ணு. இந்த இடத்துல நாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தொடர்பில்லாத பட்டயத்தை, சிம்ம விஷ்ணுக்கு தொடர்பில்லாத பட்டயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சின்னமனூர் பட்டயம், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே நீங்கள் எப்படி தெரியுமா, காசிக்குடி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் காசிக்குடி, நந்திவர்மன். அப்போ வந்து பல்லவாஸ்க்கு வந்துட்டு அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஓரியன்டான ஒரு விஷயம் தான். அப்போ கண்டிப்பாக அது இருக்கும், ஓகேங்களா? வேலூர் பாளையம், கஞ்சனூர் பட்டயம், இது ரெண்டுமே வந்துட்டு இது நமக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ நம்ம போனோம்னா எலிமினேஷன் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வந்து எப்படி எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னா பி எலிமினேட் பண்ணியிருப்போம். ஸோ வெள்ளூர் பாளையம், காஞ்சனூர் பாளையம் ரெண்டுமே வரும். ஆக்சுவலாக சிம்ம விஷ்ணு பற்றி வரும், சில பல்லவ மன்னர்கள் பற்றி வரும். அது வந்து உங்களுக்கு பிளேட்ஸில் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துமோ நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சின்னமனூர் பட்டயம் இதெல்லாம் வந்து சிம்ம விஷ்ணு பற்றி வராது. ஸோ இது எப்படி வச்சிங்கன்னா சிம்மம் சின்ன, ஓகேங்களா? ஒரு சீலே ஸ்டார்ட் ஆகும், ஸோ வராது அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரேஞ்ச் த ஃபாலோயிங் பீரியட்ஸ் இன் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சங்க வம்சம், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், சங்க காலம், சோழர் காலம், பல்லவர் காலம். ஸோ இது ஒரு கொஸ்டின் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மேம் கேட்டிருந்தாங்க, இங்கே இல்லை, நான் டீச்சிங் பண்ணும்போது ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் தானே பெரியவங்க, பல்லவர்கள் எப்படி முன்னாடி வருவாங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம நிறைய பேர் மேக்ஸிமம் அப்படி தான் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஃபஸ்ட் இயர்லாம் படித்தா வந்து காலேஜ் டைமில் நாங்கள் நடத்தும் போது அப்படி தான் யோசிப்பாங்க. எப்படின்னா வந்து பல்லவர்கள் வந்துட்டு அவங்க எப்படி நான் நினச்சிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் நம்ம சொல்லும் போதே வந்துட்டு அதாவது நான் குடைவலை சிஸ்டம் அதெல்லாம் வந்துட்டு இப்போ சோழர்கிட்ட இருந்தால் எடுத்தாங்க அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதனால் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய தாட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இப்போ சோழர்கள் தான் பெரியவங்க, அப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்கன்னு இருக்கும். ஆனால் அதான் இல்லை. ஆக்சுவலாக ப்ரீ ஹிஸ்டாரிக் வந்து ஃபஸ்ட்டு, சங்க காலம் வந்து செகண்ட் வரும், தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவருக்கு அப்புறம் தான் சோழர்கள் வருவாங்க. ஸோ வந்து இதான் வந்து மொத்தம் 19 கொஷின்ஸ் வந்து பல்லவர்கள் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் 3 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒன்று யான்ஷாங் வந்து யாருடைய காலத்தில் வந்தாங்க, நரசிம்மவர்மன் 1 காலத்தில் வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதுவே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, காசிக்குடி செப்பேடு, இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு 2020 2025 வரைக்கும் கேட்ட பல்லவர்களுடைய கொஷின்ஸ். ஸோ வந்து அடுத்தது என்ன பார்க்கணும், சோழர்கள் பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு பாண்டியர்கள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஹஸ்பண்ட், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.